ஒர்க் மாடல்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு 2 சம் பார்க்கலாம். இந்த 2 சம்மை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த மாடலோட எந்த சம் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, என்ன அப்படின்னா ஏ வந்து 20 டேஸில் ஒர்க் முடிப்பான், பி வந்து 30 டேஸில் ஒர்க் முடிப்பான், சி வந்து 60 டேஸில் ஒர்க் முடிப்பான். ஓகே, இதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஏ என்ன பண்ணுவான் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 நாள் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். ஓகே, எவ்ரி தேர்ட் டே, அதாவது ஒவ்வொரு 3வது நாளும் என்ன பண்ணுவாங்கன்னா ஏ பி சி, அப்போ ஏ கூட யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்குவான்னா பியும் சியும் வந்து ஜாயின் பண்ணிக்குவான். ஓகே, கரெக்டாக இதுதான் லாஜிக். ஓகேவா, இப்போ எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டோட்டல் ஒர்க் என்னன்னு கண்டுபிடிக்கும். டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். பி 30, சி வந்து 60 டேஸ். இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வந்துருக்கும், 60 தான் எல்சிஎம். ஓகே, 60 தான் என்னது எல்சிஎம். இது எத்தனை டைம்ஸ் போகும், 3 டைம்ஸ், இது 2 டைம்ஸ், இது எத்தனை டைம்ஸ், 1 டைம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டே என்ன நடக்கும் அப்படின்னா ஏ மட்டும் வேலை பார்ப்பான். அவனோட எஃபிஷியன்சி எவ்வளவு, ஒரு நாளைக்கு அவன் எவ்வளோ வேலையை முடிப்பான், 3 வேலையை முடிச்சுப்பான். ஓகே, செகண்ட் டேயும் என்ன நடக்கும் அப்படின்னா செகண்ட் டே ஏ மட்டும் வேலை பார்ப்பான், என்ன பண்ணுவான், இன்னொரு 3 ஒர்க்கை என்ன பண்ணுவான், முடிச்சிருவான். தேர்ட் டே தான் இங்கே வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு. தேர்ட் டே என்ன பண்றான் அப்படின்னா 3 பேருமே வேலை பார்க்குறாங்க. ஓகே, யார் யார் வேலை பார்க்குறா, ஏ பி சி, ஏ பி சி. அப்போ 3 பேரோட எஃபிஷியன்ஸுமே என்ன ஆகும், சேர்ந்து வேலை பார்க்குறாங்கிறப்போ 3 பேரோட எஃபிஷியன்ஸுமே உள்ள இன்வால்வ் ஆகிடும். அப்போ எப்படி வந்திருக்கும், 3 + 2 + 1 = என்னது 6. அப்போ மொத்தம் 3 நாள்ல இது தேர்ட் டே தானே, அப்போ 3 டேஸ்ல எவ்வளோ ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க அப்படின்னா எவ்வளோ ஒர்க்கை முடிச்சிருக்காங்க, 12 ஒர்க்கை முடிச்சிருக்காங்க. 12 ஒர்க் என்ன இருக்கு, கம்ப்ளீட் ஆகுது. நமக்கு மொத்தம் எவ்வளோ ஒர்க்கு, 60 ஒர்க். அப்போ இது எதால மல்டிப்ளை பண்ணா 60 வரும், 5ஆல மல்டிப்ளை பண்ணா. அப்போ இதையும் 5ஆல மல்டிப்ளை பண்ணி அளவு 15 டேஸ்ல எவ்வளோ நாள் ஒர்க் முடிப்பாங்க அப்படின்னா 15 டேஸ்ல ஒர்க் முடிப்பாங்க. அவ்வளோதான் இந்த சம். ஓகே, இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் இதே சம் தான் போட்டிருக்கேன், பட் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த சம் இவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். எல்சிஎம் எதுக்கு கண்டுபிடிக்கிறேன், டோட்டல் ஒர்க்கு என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ணேன்னா இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஏ மட்டும் ஒர்க் பண்ணுறான், செகண்ட் டே ஏ மட்டும் ஒர்க் பண்ணுறான். அப்போ 3 ஒர்க்ஸை வந்து முடிச்சிருப்பான். 2 நாளில் பார்த்தீங்கன்னா 6 ஒர்க் முடிச்சிருப்பான். தேர்ட் டே 3 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் எவ்ரி தேர்ட் டே பிஎன்சி ஜாயின்ஸ், அதாவது ஒவ்வொரு 3வது நாளையும் யார் வந்து ஜாயின் பண்ணிப்பா, ஏ கூட பியும் சியும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்கிறான். ஸோ போட்டிருக்கேன். இங்கே மொத்தம் எனக்கு எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு, 3 நாளில் 12 ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 12 5ஆல மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 60 வரும். ஸோ என்ன பண்ணுறேன், இந்த 3யும் 5ஆல மல்டிப்ளை பண்ணுறேன், எனக்கு வந்து 15 டேஸ். டோட்டலாக எவ்வளோ டேஸில் ஒர்க் முடிச்சிருப்பான்னா 15 டேஸில் ஒர்க் முடிச்சிருப்போம். ஓகே, இன்னொரு சம் பார்க்கலாம். செகண்ட் சம். இந்த செகண்ட் சம் என்ன அப்படின்னா ஏ 11 டேஸில் ஒர்க் முடிப்பான், பி 20 டேஸில் ஒர்க் முடிப்பான், சி 55 டேஸில் ஒர்க் முடிப்பான். அதாவது ஏ வந்து 11 நாள் வேலை பார்ப்பான், பி 20 நாள் வேலை பார்ப்பான், சி 55 நாள் அந்த ஒர்க்கை முடிச்சிருவான். இப்போ ஃபர்ஸ்ட் டே என்ன நடக்கு அப்படின்னா ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. செகண்ட் டே என்ன பண்ணுறாங்கன்னா ஏயும் சியும் வந்து சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா எவ்வளோ நாள் அந்த ஒர்க்கை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு நான் எல்சிஎம் எடுக்கணும். ஏன் எல்சிஎம் எடுக்கல, டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறது. டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்சிஎம் எடுத்தால் எனக்கு என்ன வந்துருக்குன்னா 220 வந்துருக்கும். எவ்வளோ வந்துருக்கும், 220. ஓகே, ஸோ இது எத்தனை டைம்ஸ் போகும், 20 டைம்ஸ். இது எத்தனை டைம்ஸ் போகும், 11 டைம்ஸ். இது எத்தனை டைம்ஸ் போகும், 4 டைம்ஸ். ஸோ எனக்கு வந்து இந்த 20 11 4 அப்படிங்கிறது எனக்கு இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி. இந்த 20 11 4 அப்படிங்கிறது, இந்த 20ங்கிறது ஏயோட எஃபிஷியன்சி, 11ங்கிறது பியோட எஃபிஷியன்சி, சிங்கிறது இந்த 4ங்கிறது சியோட எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் எவ்வளவு, 20. இப்போ ஃபர்ஸ்ட் டே என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் டே ஏயும் பியும் வேலை பார்க்குறாங்க. ஓகே, ஏயும் பியும் வேலை பார்த்தாங்க அப்படின்னா ஏ 2 பேரோட எஃபிஷியன்சி எவ்வளவு, ஏயோட எஃபிஷியன்சி எவ்வளவு 20, பியோட எஃபிஷியன்சி எவ்வளவு 11. ஸோ 20 + 11 எவ்வளோ வந்திருக்கும், 31, 31. ஓகே, ஸோ அப்போ முதல் நாள் எவ்வளோ ஒர்க் முடிஞ்சிருக்கும், 220 ஒர்க்கில் 31 ஒர்க் என்னவாயிருக்கும், முடிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்த நாள் செகண்ட் டே யார் வேலை பார்க்குறா, ஏயும் சியும் வேலை பார்க்குறாங்க. ஓகே, ஏசி வேலை பார்த்தாங்க அப்படின்னா ஏ எவ்வளவு 20, இவன் எவ்வளவு 4. அப்போ 20
ப்ளஸ் 4 ஈக்குவல் எவ்வளோ வந்திருக்கும் 24. ஓகே 24 ஒர்க் என்னவா இருக்கும் செகண்ட் டே கம்ப்ளீட்டாக இருக்கும். இப்போ டோட்டலாக இந்த 2 நாள்லையும் 2 டேஸில் எவ்வளோ ஒர்க் முடிஞ்சிருக்கும் அப்படின்னா 55 ஒர்க் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ 2 நாள் எவ்வளோ ஒர்க் முடிஞ்சிருக்கும் 55 ஒர்க் முடிஞ்சிருக்கும். எனக்கு டோட்டலாக எவ்வளோ ஒர்க் முடியணும் 220 ஒர்க் முடியணும். ஸோ இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 220 வரும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் இதையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ எவ்வளோ நாளில் முடியும் 8 டேஸில் முடியும். அப்போ எவ்வளோ நாளில் முடியும் 8 டேஸில் கம்ப்ளீட் ஆகும். ஓகே கிளியர்? அவ்வளோதான். இந்த 2 சம்மை நீங்கள் பார்த்துக்கிட்டாலே மோஸ்ட்லி அல்டர்னேட் டேஸில் வர எல்லா சம்மையும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். இந்த 2 சம்மே எஸ்எஸ்சியில் கேட்ட சம்ஸ் தான்.